பல்ல கடிச்சிக்கிற பழக்கம் மாதிரி இந்த சீக்ஸை கடிச்சிக்கிற பழக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கை வச்சு உள்ளே இருக்க சீக்ஸை வந்து லைட்டாக ரப் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கண்ணாடியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த இடம் மேடும் பழமாக தெரியும். ஒரு லைன் மாதிரி இருக்கும், கரெக்டாக உங்கள் கடிக்கிற இடம் மேட்ச் ஆகிற மாதிரி லைன் மாதிரி உங்களுக்கு வெளியில் வந்திருக்கும் பல்ஜாய். ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே நம்ம அறியாமல் அந்த நம்மளோட சீக்ஸை வந்து 2 பற்களுக்கு நடுவில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு யோசனையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஹேபிச்சுவலாக நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும். அண்ட் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்க வேண்டிய இடம் வந்து ஃபுல்லாக ரப்பரியாக ஆகிடும். அது போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறிட்டே போகும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, வீட்டு வைத்தியத்திலே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து நெய் தடவ ஆரம்பித்தோம், இல்லை எண்ணெய் தடவ ஆரம்பித்தோம் அண்ட் கான்ஷியஸாக அந்த இடத்துல கடிக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அண்ட் நெய் தடவை எண்ணெய் தடவ ஆரம்பிக்கும் போது அந்த இடம் வந்து ரப்பரியாக மாறுது இல்லைங்களா? ஸோ அது வந்து நார்மலாக மாறுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ஒரு வெண்தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் வெண்தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாயை கொப்பளிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அங்கே இருக்க வலி ஆகட்டும் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சும் சரியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போங்க. அவங்க ஜெல் தருவாங்க. ஜெல் தருவினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகும். அதே மாதிரி சாஃப்ட் பிளிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. இல்லைனா எதனால் அந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதை சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க.